ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் எல்டிஎஸ் தமிழ், லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, எல்லோரும் நேற்று நைட் மேட்ச் பார்த்துருப்பீங்க, சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. அந்த மேட்சோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ நான் கொண்டு வரேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆர்சிபி டாஸ் வின் பண்ணாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபேப் டியூ ப்ளஸி வந்து பேட்டிங் தேர்வு செஞ்சார். சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக இருந்தார். இந்த மேட்ச்சு அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஐபிஎல் கரியரில். ஃபர்ஸ்ட்டு கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரஹானே, மிச்சல், ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகி விக்கெட் கீப்பராக மட்டும் ஸ்டாண்ட் பண்ணார் மேட்ச்சில். அடுத்து முஸ்தபிசுர் ரஹ்மான், துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சஹர், தீக்ஷனா, சமீர் ரிஷ்வி இவரை வந்து டெபியூவாக இந்த மேட்ச்சுக்கு ஸ்டார்டிங் 11 கொண்டு வந்தாங்க. இம்பேக்ட் பிளேயராக சிவம் தூபே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு பதிலாக இம்பேக்ட் பிளேயராக உள்ளே விளையாடினார். அதேமாதிரி ஆர்சிபியோட ஸ்டார்டிங் 11 பார்த்தீங்கன்னா ஃபேப் டியூ ப்ளஸி கேப்டனாக, விராட் கோலி, மேக்ஸ்வெல், ரஜத் பட்டிதார், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், அல்சரி ஜோசப், தாகர், சிராஜ், அனுஜ் ராவத், கரண் சர்மா. இம்பேக்ட் பிளேயராக எஸ் தயால வந்து பவுலிங்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தினேஷ் கார்த்திக் பதிலாக அவர் வந்து லேட்டராக மேட்ச்குள்ளே விளையாண்டார். சிஎஸ்கே ஃபஸ்ட்டு 5 ஓவர்ஸ் பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா 42 ரன் 3 விக்கெட்டு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேப் டியூ ப்ளஸி ஃபஸ்ட்டு 3 ஓவரை என்டைலி அவர் கண்ட்ரோல் வச்சுருந்தார். ஓவருக்கு ஓவர் தீபக் சகர் ஓவர் ஃபஸ்ட்டு ஓவரில் ஒரு பவுண்டரி, செகண்ட் ஓவர் துஷார் தேஷ்பாண்டே ஓவரில் ஒரு 2 பவுண்டரி, தேர்ட் ஓவரில் 2 பவுண்டரி அப்படின்ட்டு அவரோட டாமினன்ஸை காட்டிக்கிட்டே இருந்தார் ஃபஸ்ட்டு 3 ஓவர்ஸ்லேயே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த டேக்கிள் பார்த்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக ப்ரில்லியண்ட்டாக தீக்ஷனாக்கு 4th ஓவர் கொடுத்தாரு. அந்த டைமில் வந்து ஒரு கம்மியான ரன் 3 to 4 ரன்ஸ் மட்டும்தான் போச்சு. அதனால் ரன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோலாக வந்தது. 5th ஓவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே முஸ்தபிசுர் ரஹ்மானை உள்ளே கொண்டு வந்தார். கொண்டு வந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா அதே ஓவரில் 2 விக்கெட்டு 2 ரன் கொடுத்து எடுத்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேப் டியூ ப்ளஸியும் ரஜத் பட்டிதார் 3 பால் விளையாண்டு டக்கு. ஃபேப் டியூ ப்ளஸி பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரன் எடுத்து அவுட் ஆகிட்டார். அதுவும் ஷார்ட் ரன்ஸ்லேயே அவர் இது பண்ணார், ஷார்ட் பால்ஸ்க்கே. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 1 to 5 ஓவர்ஸ்லேயே 42 ரன் 3 விக்கெட் எடுத்திருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 to 10 ஓவர்ஸில் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்னா ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த லாஸ்ட் பவர் பிளே ஓவர் 6th ஓவர் பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் கொடுத்தாரு. அந்த ஸ்பெல்லில் என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு பாலே மேக்ஸ்வெலுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் இது கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு டக் அவுட் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு பால் தீபக் சஹர் டு மேக்ஸ்வெலுக்கு டக் அவுட் ஆகிட்டு அவர் வெளியே போயிட்டார். அதனால் நம்மளுக்கு 3வது விக்கெட்டு ஏர்லியராகவே கிடைச்சதோடு மட்டும் இல்லாமல் மகேந்திர சிங் தோனி எக்ஸலண்ட்டாக கேட்ச் பிடிச்சாரு கீப்பிங் எண்ட்லேருந்து. அதையும் பாராட்டணும். ரச்சின் ரவீந்திரா லாங்கில் ஃபேப் டியூ ப்ளஸி கேட்சும் எக்ஸலண்ட்டாக பிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விராட் கோலி ஒரு சைடில் ஸ்டாண்ட் பண்ணி 10 to 12 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. காரணம் என்னென்னா ஒரு சைடில் ஃபேப் டியூ ப்ளஸியோட டாமினன்ஸ் அதிகமாகவே இருந்தது பேட்டிங்கில். அதனால் ஒரு சைடு எண்டில் குவைட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 to 12 ரன்ஸ் அடித்த உடனே அவர் வந்து என்டையர் T20 ஃபார்மேட்டில் 12,000 ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணார். ஒரு மைல்ஸ்டோன் கெரியர் ஒரு இதை பில்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் மேக்ஸ்வெல் அவுட் ஆனதுக்கப்புறம் கேமரான் கிரீன் ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டுக்குள்ளே வந்தார் பேட்டிங்க்கு. அவரும் விராட் கோலியும் கொஞ்ச நேரம் பாலை கண்ட்ரோல் பண்ணி சிங்கிள்ஸு டபுள்ஸு இப்படி எடுத்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தீக்ஷனா ஜடேஜா ஓவர் இருந்ததுனால நம்ம ஏர்லியராக விக்கெட் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு அந்த 6 to 10 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக விளையாண்டு 75 ரன்ஸ் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணி 3 விக்கெட் கொடுத்துருந்தாங்க ஆர்சிபி. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஃபஸ்ட்டு 5 ஓவர்லேயே 2 விக்கெட் போயிடுச்சு. அடுத்து 6 to 10 ஓவர்ஸ் 1 விக்கெட் தான் போயிருந்தது. அடுத்தது 11 to 15 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, மறுபடியும் விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லிட்டு. எடுக்கும்போதே என்னென்னா ப்ரில்லியண்ட்டாக மறுபடியும் எக்ஸலண்ட்டாக அவரோட டாக்டிக் யூஸ் பண்ணி செகண்ட் ஓவர்லேயே மறுபடியும் 2 விக்கெட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அது வந்து டீப்பில் ரஹானே வந்து எக்ஸலண்ட்டாக ஃபீல்டிங் பண்ணி பவுண்ட்ரி லைன் கிட்ட போய் கேட்ச் பிடிச்சாரு. அதே மாதிரி கேமரான் கிரீனும் அதே மாதிரி அவுட் ஆனார். எக்ஸலண்ட்டாக
கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்கோட பிரில்லியன்ஸு. அதே மாதிரி இன்புட்ஸ் வந்து தோனி கொடுத்துருந்தாலும் ஆனால் அதை ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்தது மேபி ருத்ராஜ் கைக்கோடா இருக்கிறதுனால அவரை பாராட்டணும். ஏன்னா எக்ஸலண்ட்டாக ஒரு பவுலரை கரெக்டான டைம் கொண்டு வந்து விக்கெட் எடுக்க வைக்கிறதுக்கான இது வந்து எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத்தும் தினேஷ் கார்த்தியும் பேட்டிங்க்கு வந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க அந்த 11 to 15 ஓவர்ஸ்க்குள்ளே. காரணம் என்ன, மறுபடியும் ஜடேஜாவும் தீக்ஷனாக்கும் ஓவர் இருந்தது, அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதே மாதிரி தீபக் சகர் வந்து அவரோட கடைசி ஸ்பெல்லை முடித்து ஒரு 2 விக்கெட்ஸை எடுத்துடணும்னு நினச்சி போட்டார். ஆனால் அந்த ஓவர் கொஞ்சம் காஸ்ட்லியராக போச்சு. 12 ரன்ஸ் அந்த ஓவரில் கிடச்சிது. அதனால் 11 to 15 ஓவர்ஸில் பார்த்திங்கன்னா ஆர்சிபி 102 ஃபார் 5 விக்கெட்ஸில் இருந்தாங்க. இந்த 2 விக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சுது. அதனால் 5 விக்கெட்ஸோடு இருந்து இதுலேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஓவரில் முஸ்தபிசுர் ரஹ்மான் 4 ஃபார் 4 ரன்ஸ் 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. எக்ஸலன்ட் ஸ்பெல் பண்ணியிருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபக் சகர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோர்த் ஓவர் கம்ப்ளீட் பண்ணார். 37 ரன்ஸ் கொடுத்துருந்தாரு, 1 விக்கெட்டு. தீபக் சகர் என்னன்னா அவரோட இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்கில் தான் எக்ஸலண்ட்டு. அதுவும் பவர் பிளேக்குள்ளே அவருக்கு விக்கெட்ஸ் கிடச்சிருதுன்னா எக்ஸலண்ட் பவுலரு. பட் விக்கெட்ஸ் கிடைக்காம ஒரு ப்ரெஷரில் என்ன பண்ணுவார், எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுத்துருவார். அதனால் அவரதை வந்து மேக்ஸிமம் அந்த 1 to 6 அவரோட பவர் பிளே மேஜர் ஓவரை கவர் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. அடுத்தது 16 to 20 ஓவர், இதுதான் குரூஷியலான ஓவர். ஏன்னா இந்த இதில் தான் அதிகமான ரன்ஸ் போச்சு. அந்த பிரில்லியன்ஸ் பார்த்தீங்கன்னா அனுஜுக்கும் தினேஷ் கார்த்திக்கும் அந்த இதை கொடுக்கணும். ஏன்னா எக்ஸலண்ட்டாக ஒவ்வொரு ஓவரும் பார்த்து ஒரு ஓவர் பவுண்டரி அடித்தாருன்னா மீதி சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டாங்க. ஓவர் பை ஓவர் ஒரு 8 to 10 ரன்ஸ் பக்கம் வந்துக்கிட்டே இருந்தது. அது இல்லாமல் ஆர்சிபி அவங்களோட ரன் ரேட்டை டிக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஓவர் முடியும் போது 11 to 15 ஓவர் முடியும் போது 102 ஃபார் 5ல் இருந்தது. அதுக்கப்புறம் 16 to 20 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட தீக்ஷனா வந்து அவரோட லாஸ்ட் ஓவர் முடிக்கும் போது 14 ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. முஸ்தபிசுர் ரஹ்மான் அவரோட 3rd ஓவரில் 7 ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. ப்ளஸ் துஷார் தேஷ்பாண்டே அவரோட 3rd ஓவரில் காஸ்ட்லியான ஓவர்னா இந்த ஓவர் தான் 25 ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. லாஸ்ட்டு ஃபைனல் ஓவர் முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து 4th ஓவர் பார்த்தீங்கன்னா 16 ரன்ஸ். இந்த இதுதான் 16, 24, 14 ரன்ஸு அப்புறம் ப்ளஸ் 7, 9 ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா இதுவே அரௌண்ட் 50 to 70 ரன்ஸு எடுத்துடுறாங்க. இதனால் என்னென்னா அவங்களோட ஆர்சிபியோட 6th விக்கெட் பார்ட்னர்ஷிப்பாக 95 ரன்ஸ் 50 பால்ஸ்க்கு வந்தது. அது காரணம் மேஜராக பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத்தும் தினேஷ் கார்த்தியோட எக்ஸலண்ட் பேட்டிங்கோட பர்ஃபார்மன்ஸ் தான். அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 173 ரன்ஸ் ஃபார் 6 விக்கெட்ஸ். அதுவும் கடைசி பாலில் ரன் அவுட் ஆனார் அனுஜ் ராவத்து, இல்லைனா 5 விக்கெட்ஸ்லேயே இருந்திருக்கும். எக்ஸலண்ட் பவுலிங் ஸ்பெல் ஃப்ரம் முஸ்தபிசுர் ரஹ்மான் 4 overs 29 ரன்ஸ் 4 விக்கெட்ஸு. இன்னொரு விக்கெட் கிடச்சிருக்கும், பட் ஆனால் அது கொஞ்சம் அன்லக்கியாக போயிடுச்சு. எக்ஸலண்ட். இது நம்மளுக்கு சிஎஸ்கேக்கு 173 ரன்ஸ் டார்கெட் ஃப்ரம் 120 பால்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த பிளேயரை இம்பேக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வருவாங்கங்கிற பொசிஷனுக்கு போனோம்னா நம்ம சிவம் துபே ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் முஸ்தபிசுர் ரஹ்மானும், ஆர்சிபி பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்தியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு எஸ் தயால் அவர் வந்து லாஸ்ட் சீசன் குஜராத் டைட்டன்ஸில் இருந்தார். ஒரு காஸ்ட்லி ஓவர்னால அவர் இந்த டீமில் விட்டுட்டு ஆர்சிபி அந்த பிளேயரை வந்து பிக் பண்ணாங்க. சரி, இப்போ சிஎஸ்கேவோட பேட்டிங் சைடை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 to 5 ஓவர்ஸில் ருத்ராஜ் கைக்வாட் 15 ஃபார் 15 ரன்ஸ் ஃபார் 15 பால்ஸ் கடிச்சிருந்தாரு. நிறையா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பால்லே 4லேருந்து ஆரம்பித்தார். அந்த கேப்டனுங்கிற ஒரு ப்ரெஷர் இல்லாமல் எக்ஸலண்ட்டாக விளையாண்டார். ஆனால் அவர் கூட நம்மளுக்கு டெவன் கான்வே இல்லாத ரோலை வந்து ரச்சின் ரவீந்திரா அந்த இடத்த ஃபில் பண்ணார். காரணம் என்னென்னா 31 ரன்ஸ் ஃபார் 13 பால்ஸ்க்கு அடிச்சிருந்தார். அதில் சிஎஸ்கே வந்து
ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 4 அடிச்சிருந்தாங்க, 6ன்னு பார்த்தீங்கன்னா 2 6 அடிச்சிருந்தாங்க. அதில் பிரேக் த்ரூ யார் கொடுத்தாங்கன்னா எஸ் தயால் கொடுத்துருந்தாரு. அவர் ஒரு விக்கெட்டு, அதுவும் ருத்ராஜ் கெய்க்வாட் எடுத்தார். அடுத்தது அவரோட இடத்துக்கு வந்து ரஹீனை ஃபில் பண்ணார். அதனால் 1 to 5 ஓவர்ஸில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 49 for 1 runs எடுத்திருந்தோம். செகண்ட் அந்த பவர் பிளே லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 6 to 10 ஓவர்ஸில் ஃபஸ்ட்டு பவர் பிளே 1 to 6 ஓவர்ஸ் இருந்தது. அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 to 10 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரஹீனே அவரோட எக்ஸலண்ட் க்ரூஷியலான டைமில் 6 4ங்கிற அடித்து அவர் 21 for 17 பால்ஸ்க்கு அடித்தார். ரச்சின் ரவீந்திரா 37 for 15, டேரன் மிச்சல் 17 for 13. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 பார்த்தீங்கன்னா 4 6 அடிச்சிருந்தாங்க, 4 எந்த 4ம் அடிக்கல. ஆனால் பிரேக் த்ரூ யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா கரண் சர்மா. அவர் வந்து ஒரு சைட் ரன் கொடுத்தாலும் நம்மள ரச்சின் ரவீந்திராவுக்கு எக்ஸலண்ட்டாக போட்டு விக்கெட் எடுத்தார். அதனால் அவருக்கு ஒரு கிரெடிட், ஒரு விக்கெட் கிடச்சிது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1 to 10 ஓவர்ஸில் 2 விக்கெட் போயிருந்தது. 92 ரன்ஸு. ருத்ராஜ் கெய்க்வாட் 15 runs for 15 balls. கேமரூன் கிரீன் கேட்ச் பிடிச்சதுனால விக்கெட் ஆயிட்டாரு. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா வந்து 37 for 15. ஒரு இந்த சீசன் நம்ம டெவன் கான்வி சொன்ன மாதிரி டெவன் கான்வி இல்லாத ரோலை வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணார் ரச்சின் ரவீந்திரா. இனிமே வர மேட்சஸ்க்கு ஓப்பனிங் ஸ்டார்ட்டில் ஃபில் ஆவார். அதனால் என்னென்னா எக்ஸலண்ட்டாக விளையாடுற கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த 11 to 15 ஓவர்ஸ் இதுதான் ஒரு க்ரூஷியல் டைம். அது இல்லாமல் நம்மளுக்கு ரன் ரேட்டும் அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டராக இல்லை. நம்ம அந்த க்ளோஸராக 9 something வச்சுருந்ததுனால நம்ம அடுத்த வர்றதெல்லாம் ஒரு 7 8ங்கிறது இருந்ததுனால நம்ம க்ளோஸராக கொண்டு போயிட்டே இருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா டேரன் மிச்சலும் ரஹீனே விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரஹீனே பார்த்தீங்கன்னா 27 for 18 balls அவுட் ஆனார் கேமரூன் கிரீன் ஓவரில். அதே மாதிரி அவருக்கு அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து மிச்சலும் அவுட் ஆனார் 22 for 18 runsக்கு. அதுவும் கேமரூன் கிரீன் தான் எடுத்தார், எக்ஸலன்ட் ஸ்பெல் போட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவம் தூபேவும் ஜடேஜா வந்தாங்க. 11 to 15 ஓவர்ஸில் சிஎஸ்கே 128 for 4 எக்ஸலண்ட்டாக பேட்டிங் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் கொஞ்சம் அந்த நடுவில் ஸ்பின் அட்டாக் இருந்ததுனால நம்ம ஒரு 2 ஓவர் வந்து கொஞ்சம் ரன் அதிகமாக எடுக்க தவறிட்டு இருந்தாங்க நம்ம சிவம் தூபே. அதனால் கொஞ்சம் ரன் வந்து நம்மளுக்கு பின்னாடி லாஸ்ட் 5 ஓவரில் ப்ரெஷர் ஆச்சு. ஆனால் அதை கேபிட்டலைஸ் பண்ணி ஜடேஜா வந்து சிங்கிள்ஸு டபுள்ஸுன்னு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். அடுத்து இது பார்த்தீங்கன்னா 16 to 20 ஓவர். இது தாங்க நம்மளோட சிஎஸ்கேவோட டேர்னிங் பாயிண்டான ஓவர்னு சொல்கிறது. ஏன்னா க்ரூஷியலான டைமில் எக்ஸலண்ட்டாக பார்ட்னர்ஷிப் பண்ணி விளையாண்டது நம்ம சிவம் தூபேவும் சரி ஜடேஜாவும் சரி. சிவம் தூபே பார்த்தீங்கன்னா 34 for 28 ரன்ஸும் ஜடேஜா 25 for 17 ரன்ஸும் அவங்களோட ஹையஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த இதில் பார்த்தீங்கன்னா 4 4ன்னு பார்த்தீங்கன்னா 5 4 அடிச்சுருந்தாங்க, ஒரு 6 மட்டும்தான். சிஎஸ்கே வந்து 176 for 4. சிஎஸ்கே 1/6 விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச்சு அண்டர் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்கிறோம். ஹெட் டு ஹெட்னு பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் விளையாண்டுருக்கிறோம். அதில் 8 வின்னு, 1 தான் லாஸ் அகைன்ஸ்டு ஆர்சிபி. அதுவும் 2008 எடிஷனில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சிஎஸ்கேவோட இந்த சீசன் ஹையஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 5th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 66 run 37 balls-க்கு. இம்பேக்ட் பிளேயர் ரோலில் வந்து கரெக்டாக சிவம் தூபே அவரோட பொசிஷனை கரெக்டாக ஆங்கர் பண்ணி விளையாண்டு கொடுத்துட்டு போனார். பட் இது பத்தாது. ஏன்னா சிவம் தூபேவோட ஸ்டைல் என்னென்னா வந்த உடனே அடிக்கிறது தான் அவரோட மைனஸ். வீக்கர் லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிச் பவுன்சர் தான் அவரோட வீக்கர் லிங்க்கு. இதை வந்து அப்கமிங் மேட்சஸ்க்கு கரெக்டாக பார்த்து விளையாண்டாருன்னா எல்லா மேட்சஸும் அவருக்கு ப்ராப்பராக பிளேஸ் கிடச்சி விளையாடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. எனவே சிஎஸ்கேவோட ஃபஸ்ட் மேட்ச் வின்னு அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கும். அதே மாதிரி ஆர்சிபியும் வந்து அவங்க தோற்றதுனால அவங்க ரொம்ப சின்ன டீம்னு நம்ம எடை போடக்கூடாது. அவங்களும் எக்ஸலன்ட் பேட்டிங் சைடு இருக்குது, எக்ஸலன்ட் பவுலிங் சைடு இருக்குது. நம்மளோட ப்ரில்லியன்ஸ்னால நம்ம ஜெயித்தோம். ப்ளஸ் நம்மளோட பேட்டிங் அந்தளவுக்கு டெப்த்தும் நல்லா இருந்தது. நம்மளோட வீக்கர் ஜோன் பார்த்திங்கன்னா பவுலிங், அதுவும் டெத் ஓவர்ஸில் தான். அதை மட்டும் கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சு எக்ஸலன்ட் பவுலிங்கும் பேட்டிங்கும் சரி நம்ம எக்ஸலண்ட்டாக விளையாட முடியும், விளையாண்டு ஜெயிக்கவும் முடியும்.
எனிவே கைஸ், ஹாப்பி டு கங்க்ராச்சுலேஷன் ஃபார் சிஎஸ்கே வின் பண்ணதுக்கு 6 விக்கெட் வித்தியாசத்தில். தேங்க்யூ சிஎஸ்கே டீம் மெம்பர்ஸ். எங்களை ஒரு என்டர்டெயின்மெண்ட் மோடில் வச்சுருந்ததுனால. அது இல்லாமல் ஒரு தேங்க்யூ ஃபார் ஆல் எல்டிஎஸ் ஃபேன் மெம்பர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் கண்டினியூஸ்லி. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. இனி வர எல்லா ஐபிஎல் மேட்சஸோட ப்ரிவ்யூஸும் கொடுக்குறேன், முடிஞ்ச அளவு கொடுக்குறேன். அதே மாதிரி போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவும் கொண்டு வரேன். எல்லா மேட்சஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எஃபோர்ட் போட்டு கொண்டு வரேன். அதே மாதிரி டிக்கெட்ஸும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே க்ளோஸ் ஆகிடுது. நானும் தினைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும்போதுலேருந்து. பட் ஸ்கேம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் அது எப்படின்னு தெரியல. அதனால் எனக்கு டிக்கெட் கிடைக்கும்போது ஃபேன்ஸ் நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க, டிக்கெட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் இது பண்ணுறீங்க, ஃபேக்காக மெசேஜ் போடுறீங்கன்ட்டு. தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு டிக்கெட் கிடைச்ச அடுத்து எத்தனை டிக்கெட் கிடைக்குதோ அத்தனை டிக்கெட் நான் வாங்கிட்டு நான் ஒரு கண்டெஸ்ட் மாதிரி நடத்தி அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு எத்தனை டிக்கெட் கிடைக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை டிக்கெட்ஸ் இது பண்ணுறேன். கான்டெஸ்ட் மாதிரி நடத்தி நான் அதை கிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு, வின் பண்ணுறவங்களுக்கு. அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. நல்ல கருத்துக்களை நான் வரவே இருக்கிறேன். நீங்கள் உங்களோட ஒப்பீனியனும் அதில் சொல்லுங்கள். எந்த இடத்துல நான் தவறு பண்ணியிருந்தேனோ அதை நான் திருத்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் ஃபாலோயிங் மை சேனல் அண்டு தேங்க்யூ ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. ஒன்ஸ் அகெயின் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிங்க. ஏன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஐபிஎல்லோட இது வரும். அதே மாதிரி இதே சேனலில் என்னோட பிளேஸ் டு வாட்ச் அவுட்டோட வீடியோஸும் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.